மயிலாடுதுறை மாவட்டம் கரும்பு விவசாயிகள் செயலாளர் முருகன் பேசுகிறேன். எங்கள் மாவட்டத்தில் காமராஜர் ஆட்சி காலத்திலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி செஞ்ச வரைக்கும் சக்கரை ஆலை கூட்டுறவுலையும் பொதுத்துறையும் வாழ வச்சாங்க. அந்த 1986லேருந்து 2016 வரைக்கும் அந்த ஆளை சிறப்பாக இயக்குனது. 2017க்கு அப்புறம் அந்த மூணு ஆளை 2 ஆட்சி எங்களுக்கு செஞ்சாங்கன்னு கண்டா ஒன்றுமே இந்த அதாவது 4 மாவட்ட விவசாயிகள், அதாவது டெல்டா மாவட்டம் சார்ந்த 4 விவசாயிகளின் கோரிக்கையான என்பிகார் ஆலை இயக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே எங்களுக்கு செய்யலை. இப்போ 4 மாவட்ட தென்னிந்தியாவிலே நம்பர் 1 விளங்கினது என்பிகார் சக்கரை ஆலை. அதாவது தமிழகத்தில் மட்டும் சொல்ல தென் இந்தியாவில் அப்பேற்பட்ட ஆலையை நாங்கள் இயக்குவோம்னு சொல்லிட்டு 2 கட்சியுமே கொள்ளைப்புறம் போனாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? ஐயா, நாங்கள் விவசாயியா எல்லாம் பட்டியல் போட்டீங்களா? விவசாயிகளுக்கு என்னையா பட்டியல் போட்டீங்க? யார் யார் என்ன பட்டியல் போட்டீங்க எல்லாம் கேட்டாங்க. எங்களுடைய நிலைமைக்கு என்னையா சொல்ல போறீங்க? எங்களுக்கு தீர்வான பதில யார் செய்ய போறீங்க திறமையா சொல்லுங்க. ஓகே ஐயா, உங்க சக்கரை ஆலை திரும்ப திறக்கணும். நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க ஐயா. இப்ப அந்த சர்க்கரை ஆலைக்காக நீங்க போராட்டம் எதுவும் செஞ்சிருக்கீங்களா? உங்களுடைய தீர்வு என்ன? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2016 தேர்தல் அறிக்கையிலே தமிழ் முழக்கம் சாகுல் அமீது வைத்த முதல் கோரிக்கை நடிப்பிசை புலவர் பட்டவர்த்தி சர்க்கரை தலைஞாயிறு சர்க்கரை ஆலையை நாங்கள் வந்தால் திறப்போம், வரவில்லை என்றால் போராடி பெற்றுக் கொடுப்போம் என்ற முதல்ல நாங்கள் வச்சோம். அதே போல பட்டவர்த்தி சர்க்கரை ஆலையை தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 110 விதியின் கீழ் ஒரு தொகை ஒதுக்கி உடனடியாக புனரமைப்பு செய்து தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் அந்த தொகை இதுவரைக்கும் எங்க இருக்குன்னு இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியல, என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அதன் பிறகு இந்த சர்க்கரை ஆலைக்காக தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியினர் அங்கே விவசாயத்துறை அமைச்சரான பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தார்கள், பார்த்தோம். ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வமே ஒரு சர்க்கரை ஆலை நடத்துவதால் இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இதற்கு நான் வைக்கிற குற்றச்சாட்டு. ஓகே ஓகே சார், நீங்க நம்முடைய ஆட்சி காலத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் சர்க்கரை ஆலை திறந்ததா சொல்றாங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல 2017 தான். சில பேருக்கு இப்ப விவசாயிகள் பொதுமக்கள்னு சொன்னாலும் சில பேருக்கு ஒரு வியாதி இருக்கு. திமுக 2021 கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றதுக்கு பதிலா 2 பேரும் செய்யலன்னு எப்ப க்ளோஸ் பண்ணாங்க? எந்த ஆண்டு சொல்லுங்க? 2017. அது யாருடைய ஆட்சி? இருங்க. அதாவது மொத்தமா விவசாயிகள் நியாயமா சொல்லிருக்காரு. நம்முடைய ஆட்சி காலத்துல திறந்திருக்கீங்க. அவர்கள் தான் அதை திறந்தாரு. ஒரு பெரிய ஆலையோட சீரழிவு இல்ல ஒரு பெரிய ஆலை மூடப்படும் நிலைமைக்கு வருதுன்னா ஒரு நாள்ல நடக்காது. தொடர்ச்சியான பிரச்சனைகளால விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை அதிகமானதுனால விவசாயிகள் கரும்பு விவசாயத்துல ஆர்வம் இல்லாம அவங்க விட்டதுனால தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் விவசாயிகள். அந்த பிரச்சனை இப்ப சகோதரர் காளிதாஸ் அவர்களே சொன்னாரு, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில இதுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து நாங்க செயல்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. 110 விதியில சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஏக்கம் அந்த பிரச்சனையை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்குது. அம்மா அவர்கள் 110 விதியின் கீழே பேசுறாங்கன்னா எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். 2026ல அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா அந்த சர்க்கரை ஆலையை உறுதியாக திறப்பார். சரி, ஓகே, நன்றி ஐயா. நீங்க திமுக 5 ஆண்டுகள்ல ஏன் அதை திறக்கிறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு திறக்கிறதுக்கு சொல்றேன். குற்றச்சாட்டு சொல்றேன். NKP சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் அது 2017 அதிமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்டது. அதற்கு அது மூடிய பிறகும் 2021க்குள்ள அவங்க அப்பொழுது கூட்டுறவு சங்க தலைவராக இருந்த பூராசாமி அவர்கள்ட்ட அன்றைக்கு நிதியாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த ஆலையை புனரமைப்பு செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு. அந்த 15 கோடி தான் எங்க காணாம போச்சுன்னு அண்ணன் காளிதாஸ் கேட்கிறாரு. அடுத்தது அந்த சர்க்கரை ஆலையில பண்ணைக்கு பயன்பெற்ற விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை பெண்டிங்கில் இருந்தது. மாண்புமிகு எங்களுடைய விவசாயத்துறை அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கோரிக்கை வைத்த பிறகு அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சென்ற ஆண்டு முழுமையாக விவசாயிகள் அனைவரும் வங்கி கணக்கிலும் வைக்கப்பட்டது. இப்பொழுது 28 கோடி ரூபாயில அந்த ஆலையை இயக்குவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு NKP ஆலை திறக்கப்படும். இல்ல, நம்ம வாக்குறுதி கொடுத்திருந்தோம், 5 வருஷம் செஞ்சு கொடுத்திருந்தா மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க. அதிமுகவை விட உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தல் மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல? இல்ல, அந்த கோரிக்கையை தான் சொல்றேன். அதை 2021 மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்டமன்ற அவைத்தொடர் கூட்டத்தொடரிலே இந்த NKP சர்க்கரை ஆலை கொடுத்தான விஷயங்களை நேரா சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்கிறாரு. காணொலி வேணா எல்லாரும் எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்ப நம்ம ஆட்சி நம்ம
இல்ல அதை எழுப்பினதை விட்டுதான் இன்றைக்கு அந்த சர்க்கரை ஆலையில விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 15 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்படுது. வழங்கினது திராவிட முன்னேற்ற கழகம். அதை பத்தி பேசணும்ல. சரி, அந்த ஆலையை நிறுத்தியது Okay. அதிமுக ஆட்சி. அதை பத்தி பேசணும்ல. அதை தான் பேசுங்க, அது சொல்லுங்க. ஓகே, நன்றி.